நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல மகளிர் உரிமை தொகை குறித்து மிக முக்கியமான 2 புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். தமிழகத்தில் தற்பொழுது மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தொகையானது நேரடியாக குடும்ப தலைவிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஏராளமான குடும்ப தலைவிகள் பயனடைந்து வரும் நிலையில் தற்பொழுது சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும் ஆண்களுக்கு இலவச பேருந்து என அதிமுக அதிரடியான வாக்குறுதிகளை அளித்தது. இந்நிலையில் என்டிஏ கூட்டணி மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் வழங்க திமுக தயாராகி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மகளிர் உரிமை தொகை உயர்த்தவும் திமுக திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே விரைவில் இது தொடர்பான மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சோ பாத்தீங்கன்னா வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு ஒவ்வொரு கட்சிகளுமே அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை உருவாக்குறதுல ரொம்பவே மும்பரமா வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் அனைத்து கட்சியுடைய முக்கியமான ஒரு குறியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது மகளிர் உரிமை தொகை தான். அந்த வகையில் திமுக அரசு மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி அறிவிப்பாங்க என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. எனினும் இது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள்.